உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. ஹோட்டலில் நடந்த இல்லீகல் பிசினஸ். பொறி வைத்து பிடித்த டாக்டர் டீம். ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாயா? வாயடைத்து போன அதிகாரிகள். அதிர வைக்கும் தர்மபுரி சம்பவம். தர்மபுரி மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களின் கருவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்லும் சட்டவிரோத கும்பல் செயல்படுவதாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சாந்தி உத்தரவின்படி கருவின் பாலினம் கண்டறியும் இடைத்தரகர்களின் செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டு சுகாதாரத்துறை பணியாற்றும் செவிலியர்களே கருவின் பாலினம் கண்டறிய வேண்டும் என்று பேசி தகவலை பெற்றனர். அதில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கருவின் பாலினம் கண்டறிவதற்கான சோதனை நடைபெற இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் அருகில் சீங்கேரி கூட்ரோட்டில் உள்ள கார்த்தி என்பவரது வீட்டுடன் சேர்ந்த ஹோட்டல் கடையில் கருவின் பாலினம் கண்டறியும் சோதனை நடைபெற்றது. இதனை அறிந்து ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் போலீசாருடன் கார்த்தி ஹோட்டலில் அதிரடி ஆய்வு செய்தனர். அதில் 2 கர்ப்பிணி பெண்களிடம் தலா 20,000 ரூபாய் பணம் வசூல் செய்து சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து கூறிய இடைத்தரகர்கள் வடிவேல் ஸ்கேன் செய்யும் இயந்திரத்தை கையாண்ட கற்பகம் என்ற தனியார் மருத்துவமனை செவிலியரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் திருமலை ஜோதி என்ற 2 இடைத்தரகர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கையும் களவுமாக பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. ஒருவருக்கு பாலினம் கண்டறியும் சோதனை செய்ய வேண்டும் என்றால் 20,000 ரூபாய் பணம் வசூல் செய்யும் இந்த கும்பலுக்கு நிரந்தரமான இடமே கிடையாது. ஆனால் பரிசோதனை செய்ய இடம் வழங்கினால் அவர்களுக்கு பரிசோதனை கட்டணத்தில் இருந்து 10,000 ரூபாய் தள்ளுபடி செய்து வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. தற்போது கைது செய்யப்பட்ட கற்பகம் என்ற தனியார் மருத்துவமனை செவிலியர் இதே குற்றத்திற்கு 3 முறை சிறை சென்று திரும்பியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து இவர்களை கைது செய்த மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் நடமாடும் ஸ்கேன் இயந்திரம் மற்றும் 18,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 முறை சிறை சென்று விட்டு வெளியே வந்தும் மீண்டும் இந்த சட்டவிரோத செயலிலே தொடர்ந்து ஈடுபட்டு வரும் கற்பகம் உள்ளிட்டோரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மறுபுறம் கடந்த ஜூன் மாதம் பென்னாகரம், ஜூலை மாதம் பெரம்பலூர், தற்பொழுது தர்மபுரி, கிருஷ்ணகிரி என 3 மாதத்தில் 3 கருக்கலைப்பு கும்பல்களை பிடித்த தருமபுரி மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பெண்கள் பல துறையில் சாதித்து வரும் நிலையில் இதுபோன்ற கும்பல் இன்னமும் செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.